வணக்கம். e-office self-explanatory videos series 2 வீடியோ நம்பர் 5. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் இருக்கக்கூடிய ஆஃபீஸில் ஒரு தபால் வந்திருக்கு. அது வந்து பேப்பரில் ஃபிசிக்கல் ஃபார்மேட்டில் இருக்கும். அந்த தபாலை நீங்கள் ஆஃபீஸ் மூலயமா நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஒரு ரெசிப்டாக மாற்றி அந்த ஆஃபீஸ்லேயே கன்சர்ன் செக்ஷனுக்கு எப்படி அனுப்புறது அப்படின்றது தான் இந்த வீடியோ நம்பர் 5ல் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம், வந்திருக்கக்கூடிய தபாலை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அது ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டை நீங்கள் எந்த கம்ப்யூட்டரில் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பர்டிகுலர் கம்ப்யூட்டரில் நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஸ்கேன் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிடுறீங்க. ஃபைல் கிளிக் பண்ணுறீங்க. ஸோ ஃபைல் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. பட் இந்த மாதிரி ஒரு தபால், ஃபிசிக்கல் தபாலை ரெசிப்டாக மாற்றுறதுக்கு இந்த தபால் ரெசிப்ட் அப்படின்றது பெருசாக எதுவும் கிடையாது. வந்திருக்க தபால் ஃபிசிக்கல் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அந்த அந்த ஃபிசிக்கல் தபாலையை நான் ஸ்கேன் பண்ணி ஒரு பிடிஎஃப் ஃபைலாக மாற்றி ஆஃபீஸ் அப்ளிகேஷனில் ஆஃபீஸ் போர்ட்டலில் ஃபைல் அப்படின்ற ஒரு சர்வீஸை யூஸ் பண்ணி நான் வந்து என்னோடய ஆஃபீஸில் சம்மந்தப்பட்ட நபருக்கு அனுப்புகிறேன் அப்படின்னா அந்த தபால் ரெசிப்டாக மாறிவிட்டது. ஸோ இதுதான் சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தபால் அண்ட் ரெசிப்ட் ரெண்டுமே சேம் தான். ஃபிசிக்கல் ஃபார்மேட்னா தபால், எலக்ட்ரானிக் ஃபார்மேட்னா ரெசிப்ட், அவ்வளோதான். ஸோ எப்படி நீங்கள் வந்து ஒரு ஃபிசிக்கல் தபாலை எலக்ட்ரானிக் ரெசிப்டாக மாற்றணும் அப்படின்னா, இங்கே ரெசிப்ட்னு ஆப்ஷன் இருக்குது. லாகின் பண்ணதுக்கப்புறம் ஃபைல் கிளிக் பண்ணேன். ஸோ ரெசிப்டில் கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கிரியேட் கிளிக் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகுது. ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இடதுபுறத்தில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ரெசிப்ட் பொறுத்த வரைக்கும் இடதுபுறத்தில் அப்லோட் பண்ணணும். ஸ்கேன் பண்ணியிருக்க அந்த தபாலை அப்லோட் பண்ணணும். வலதுபுறத்தில் இந்த தபால்கள் பற்றிய சில குறிப்புகளை கொடுக்கணும். இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, ஃபிசிக்கல் மெத்தடில் பண்ணும்போது ஒரு தபால் ரெஜிஸ்டர் வச்சுருக்கீங்கல்ல, அந்த ரெஜிஸ்டர் கணக்கு தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த என்ட்ரிஸ் எல்லாமே. ஸோ நான் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கிறது இந்த கம்ப்யூட்டரில் தான் இருக்குது. நான் அப்லோடு கிளிக் பண்ணுறேன். ஸோ அப்லோடு கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் ஸ்கேன் பண்ணி வச்சிருக்க டாக்குமெண்ட் இதுதான் அந்த ஃபிசிக்கல் தபால். நான் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக மாற்றிட்டேன். ஸோ இந்த இடத்துல அப்லோட் ஆயாச்சு. இப்படி இருக்கும்போது இங்கே ஒரு விஷயம் இருக்குது, லெஸ் தேன் ஈக்குவல் டு 20 MB அப்படின்ட்டு. இது நார்மலாக பார்த்தீங்கன்னா 50 MB வரைக்கும் இருக்கும். ஸோ 50 MBன்னும் போது நீங்கள் வந்து மோர் தென் 500-600 பேஜஸ் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கனாலே அவ்வளோ சைஸ் எல்லாம் போகாது. ஸோ இது இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூசருக்குமே 50 MB இருக்கும். நான் ஸ்கேன் பண்ண அந்த ஃபிசிக்கல் தபாலை இங்கே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணிட்டேன். பிடிஎஃப் மட்டும்தான் இங்கே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. வேர்ட் ஃபைல், எக்ஸல் ஃபைல்லாம் இங்கே நீங்கள் அப்லோட் பண்ண முடியாது. ஸோ இது இப்போ வந்து ஸ்கேன் பண்ணியாச்சு, அப்லோட் பண்ணியாச்சு, 2 ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. அடுத்து வலதுபுறத்தில் சில என்ட்ரிஸ் போடணும். அப்படி இருக்கும்போது இந்த நேச்சர் டீட்டெயில்ஸில் எலக்ட்ரானிக் தான் இருக்கணும், ஃபிசிக்கல் இருக்கக்கூடாது. ஃபிசிக்கல் எப்போ இருக்கணுன்றது தனி வீடியோவாக கொடுக்கலாம். பட் டெஃபினட்டாக இட் ஷுட் பி எலக்ட்ரானிக் ஒன்லி. எலக்ட்ரானிக் தான் இருக்கணும். ஸோ அப்லோடில் அந்த டாக்குமெண்ட் இது ஏன் போயிடுச்சு அப்படின்னா, நான் எலக்ட்ரானிக் ஃபிசிக்கல் மாற்றினதுனால போயிடுச்சு. பட் திரும்ப அப்லோட் பண்ணிட்டேன். இந்த வலதுபுறத்தில் என்ட்ரிஸ் கொடுக்குறதுல பார்த்தீங்கன்னா 3 இம்பார்ட்டன்ட் கேட்டகரிஸ் இருக்குது. ஒன்று இட் இஸ் கால் டைரி டீட்டெயில்ஸ், ரெண்டாவது கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்னு சொல்கிறாங்க, மூன்றாவது கேட்டகரி அண்ட் சப்ஜெக்ட். இது எல்லாத்துக்குமே தனித்தனி மீனிங் இருக்குது. பட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய இந்த தபால் இதை படித்து இங்கே என்ட்ரிஸ் போட போகிறீங்க. ஸோ இது என்னன்றத விளக்கங்கள் தான் இங்கே கொடுக்குறீங்க. ஸோ டைரி டேட்னா என்னென்னா, இந்த தபால் எக்ஸாம்பிள் இப்போது 1/7/2025 அன்னைக்கு தேதிக்கு இந்த ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, சைன் பண்ணியிருக்காங்க. பட் நான் என்ன பண்ணியிருப்பேன், என்னோட ஆஃபீஸில் நான் ரிசீவ் பண்ணேன் அப்படின்னா ஒரு சீல் அடிப்பேன். சீல் வந்து இன்றைக்கி வந்து இட் இஸ் 23/8/2025. ஆனால் நான் ரிசீவ் பண்ணது ஒரு 10 நாளுக்கு முன்னாடி. ஸோ அப்படின்னா 13 அப்படின்னா நான் ஒரு சீல் அடிச்சிருப்பேன்ல, அந்த டேட்டு தான் ரிசீவ்டு டேட். ஸோ நான் 10 நாள் முன்னாடி ரிசீவ் பண்ணிட்டேன். ஸோ 10 நாள் முன்னாடி ரிசீவ் பண்ணியிருந்தாலும் நான் இன்றைக்கி தான் அந்த தபாலை ஸ்கேன் பண்ணி என்னோட ஆஃபீஸ் போர்ட்டலில் ஃபைலில் இன்றைக்கி தான் அப்லோட் செஞ்சு ரெசிப்டாக மாற்ற போகிறேன் அப்படின்னா, அப்படி மாற்றக்கூடிய டேட்டு தான் டைரி டேட். இதை என்னால் மாற்ற முடியாது. ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரிசீவ் பண்ணுறேன்னா இன்றைக்கே ஸ்கேன் பண்ணி இன்றைக்கே நான் வந்து அதை அடுத்த லெவலுக்கு அனுப்பிச்சிடுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரிசீவ் டேட்டோட பர்பஸ் இதுதான். என்றைக்கு நான் ரிசீவ் பண்ணி சீல் அடிக்கிறேனோ அது என்னைக்கு அப்படின்னு கொடுக்குறது தான் இந்த ரிசீவ் டேட். ஸோ இன்றைக்கி தான் ரிசீவ் பண்ணியிருந்தீங்க, இன்றைக்கே நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் இன்றைக்கி டேட் போட்டுக்கலாம். பட் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் 10 நாள் முன்னாடி அப்படின்னு போட்டேன் ரிசீவ் பண்ணது. ஆக்சுவலாக சீல் அடிச்சிருக்கணும், பட் இங்கே சீல் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க, இங்கே ஒரு சீல் இருக்குது. அந்த சீலில் வந்து 13/8ன்னு இருக்குது. ஓகே, அடுத்து டெலிவரி மோட். இது என்னென்னா, இந்த தபால் என்கிட்ட வந்து கையில் கொடுத்தாங்களா, இமெயிலில் வந்துச்சா, ஃபேக்ஸில் வந்துச்சா, கொரியரில் வந்துச்சா, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து எனக்கு போஸ்ட்டில் வந்து கொடுத்தாங்க, போஸ்ட்டில் வந்துச்சு அப்படின்னு நான் கொடுத்துக்கிற எக்ஸாம்பிளில் நிறைய என்ட்ரிஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் தேடுற என்ட்ரி கண்டிப்பாக இதில் இருக்கும். பை போஸ்ட்னு கொடுத்துக்கிறேன்.
ஸோ இந்த மூணு இந்த ஃபர்ஸ்ட் இந்த டைரி டீடைல்ஸில் 3 காலம் இருக்குது. ஃபர்ஸ்ட் காலம் நம்ம மாற்ற முடியாது. டைரி டேட், ரிசீவ் டேட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து டெலிவரி மோட். ஸோ இது முடிஞ்சிடுச்சுன்னா இடதுபுறம் இருக்கக்கூடிய இந்த தபால் வந்து எந்த வகையை சேர்ந்துருது. இப்போ இது வந்து ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர். இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன்றது என்னன்னா இடதுபுறம் இருக்கக்கூடிய தபால் எந்த வகையை சேர்ந்துருது. இதில் நிறைய இருக்குது. லெட்டர் இருக்குது, ஜிஓ இருக்குது, மெமராண்டம் இருக்குது. ஆஃபீஸில் டீல் பண்ணக்கூடிய கரஸ்பாண்டன்ஸோட டைப்பு தான் இங்கே இருக்குது. ஸோ இப்போ இது வந்து எனக்கு மைட் பி ஒரு ஆர்டர்னு எடுத்துக்கலாம். இல்லை இப்போ நான் ஆர்டர்னு எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு நான் தேடுறது இப்போ இது என்ன வகை அப்படின்றத நான் தேடுறது இங்கே இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம தேடுற ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஸோ ஆர்டர். ஸோ இதெல்லாம் இப்போ நான் என்னெல்லாம் டீடைல்ஸ் கொடுக்குறேனோ இதெல்லாம் டெஃபினட்டாக நீங்கள் ஒரு தபாலுக்கும் இந்த மாதிரி கொடுத்து அதை ரெசிப்டாக மாற்றும் போது இந்த என்ட்ரிஸ்லாம் போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கும் போது ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ணி இந்த 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 டேட்டாவெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் சிம்பிளாக சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்பர்ஸும் கிடச்சிடும். அதை நான் கடைசியாக அந்த ரெசிப்ட் முடிக்கும் போது சொல்கிறேன். யூ அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். அடுத்து லெட்டர் டேட் அப்படின்றது இங்கே இருக்குது. இது ஒன்றும் பெருசாக கிடையாது. இந்த டேட் இந்த வந்துக்கூடிய தபாலில் ஒரு டேட்டில் சைன் பண்ணியிருப்பாங்க. அந்த சைன் பண்ண டேட் தான் இங்கே மேலே இருக்கும். ஸோ அந்த டேட்டை நீங்கள் போட்டுக்கணும் இங்கே. லெட்டர் டேட் இஸ் 1/7/25 போட்டுட்டேன். ஸோ மோட் நம்பர் நமக்கு கிடையாது. இதில் விஐபி நமக்கு கிடையாது. ஸோ லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆர் தமிழ். இது இங்கிலீஷ். லெட்டர் ரெஃபரன்ஸ் நம்பர் இஸ் இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா லெட்டர் ரெஃபரன்ஸ் நம்பர்னா என்னென்னா இந்த பர்டிகுலரோட இந்த சாரி இந்த இங்கே வந்துருக்கக்கூடிய தபாலோட கரண்ட் நம்பர். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஸ்கேன் பண்ணும்போது இப்போ இந்த கர்சர் வந்து காப்பி பண்ணுற மாதிரி மாறிடும். பட் இங்கே ஆகலை அப்படின்னா காப்பி ஃபிஷ்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. காப்பி ஃபிஷ். ஸோ அந்த காப்பி ஃபிஷ் எக்ஸ்டென்ஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம், கூகுள் குரோமில் பண்ணிட்டோம்னா நம்ம சிம்பிளாக என்ன பண்ணிடலாம். இந்த மாதிரி இப்படி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஆக்சுவலாக இது ஒரு ஓசிஆர் எக்ஸ்டென்ஷன் வச்சுக்கோங்களேன். ஓசிஆர் இட் ஹாஸ் அ டிஃப்ரெண்ட் இது ஒரு மீனிங் இருக்குது. பட் நம்ம அந்த அளவுக்கு போக வேண்டாம். நமக்கு தேவை நம்ம இங்கே இந்த மாதிரி அந்த காப்பி ஃபிஷ் மூலயமா செலக்ட் பண்ணோன்னா இங்கே வந்துடும். ஸோ காப்பி கொடுத்துக்கிட்டு இந்த லெட்டர் ரெஃபரன்ஸ் நம்பரில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இதை பார்த்து நான் இங்கே டைப் பண்ண வேண்டிய டைம் நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு தபால் 2 தபால்னால் பரவாயில்ல. 100 200 300 400லாம் போகும்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ண உடனே கர்சர் மாறிடும். இப்போ அப்படின்ற மாதிரி மாறிடும். அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. அதுவும் மாறலைன்னா இந்த காப்பி ஃபிஷ்ன்ற எக்ஸ்டென்ஷன், இட் இஸ் கால் காப்பி ஃபிஷ். காப்பி ஃபிஷ் இது ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ப்ரௌசரில் இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டேன்னா டைரி டீட்டெயில்ஸ் முடிஞ்சிச்சு. அடுத்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸ். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்ன்றது என்னென்னா இடதுபுறம் இருக்கக்கூடிய தபால் யாருக்கிட்டேருந்து வந்துச்சு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பெயர் இல்லை. இப்போ இந்த டிஜிபி ஹெச்ஓபிஎஃப் தான் இந்த தபால் வந்து சென்டர். இந்த தபாலோட சென்டர் அப்படின்னும் போது எனக்கு பெயர் இல்லைன்னா பட் டெசிக்னேஷன் இருக்குது. ஸோ டெசிக்னேஷன் பார்த்தீங்கன்னா டிஜிபி ஹெச்ஓபிஎஃப். நீங்கள் ஃபுல்லாக அடிக்கணும்னாலும் அடிச்சுக்கலாம். ஆர்கனைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு போலீஸ். தமிழ்நாடு போலீஸ் கொடுத்துக்கிட்டேன். அடுத்து அட்ரஸ் இஸ் மயிலாப்பூர், சென்னை 4. ஸோ இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த நேம் ஆர் டெசிக்னேஷன் தான். சில வந்திருக்கக்கூடிய தபாலில் பெயர் இருக்கலாம், இல்லை பதவி மட்டும் தான் இருக்கலாம். பெயரும் பதவி இருந்துச்சுன்னா நீங்கள் 2 கூட போட்டுக்கலாம். இல்லை பெயர் இருக்குது பதவி இல்லைன்னா பெயர் மட்டும் போட்டுக்கலாம். இல்லை பதவி இருக்குது பெயர் இல்லைன்னா அதனால தான் இந்த ஆர் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா இந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் முடிஞ்சிச்சு. டைரி டீட்டெயில்ஸ் அப்படின்றது இங்கே இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய தபாலோட இந்த லெட்டர் ரெஃபரன்ஸ் நம்பர், லெட்டர் டேட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு ரிசீவ் பண்ணீங்க அந்த ரிசீவ் டேட்டு, என்ன மெத்தடில் ரிசீவ் பண்ணீங்க, டெலிவரி மோட் அது, இது என்ன வகையை சேர்ந்தது, ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ இது இங்கிலீஷா தமிழா, லாங்குவேஜ், இது மட்டும் தான் டைரி டீட்டெயில்ஸில். காண்டாக்ட் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த தபாலை அனுப்பியவர் பற்றிய இருக்கக்கூடிய தகவல்கள், பெயர் அல்லது பதவி ரெண்டுமே தெரிஞ்ச ரெண்டுமே போட்டுக்கலாம். ஆர்கனைசேஷன் அப்படின்றது எந்த ஆஃபீஸ் அப்படின்றது. ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ பப்ளிக் அனுப்புகிறாங்கன்னா அவங்களும் ஆர்கனைசேஷன் கிடையாது. ஸோ அங்கே நீங்கள் எதுவும் இந்த இடத்துல ஃபில் பண்ண வேண்டாம். அதனால தான் இதில் வந்து மேண்டேட்ரியாக கொடுக்கல. அட்ரஸ் இஸ் மேண்டேட்ரி. ஸோ இந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸில் இந்த தகவல்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணணும். அடுத்து இது ரொம்ப முக்கியம். இப்போது இது வந்து இப்போ வந்திருக்கக்கூடிய தபால் வந்து இப்போ நம்ம ஆஃபீஸ் செக்ஷனில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் அண்ட் அவங்க சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்ஸ் இருக்கீங்களே அவங்களுக்கு என்ன புரியும் அப்படின்னா இந்த தபாலோட ஒர்க் அலோகேஷன் என்னன்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்டது, இல்லை லீவ் சம்மந்தப்பட்டது, இல்லை இது வந்து ஒரு பட்ஜெட் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரி வைஸ் பிரிச்சுருவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் லீவ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்ட செக்ஷன் வந்து டீல் பண்ண மாட்டாங்க. ஸோ இட் இஸ் கால்டு ஒர்க் அலோகேஷன். அந்த ஒர்க் அலோகேஷன் படி இதை கேட்டகரைஸ் பண்ணோன்னா
இந்த மெயின் கேட்டகரி அண்ட் சப் கேட்டகரி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ இப்போ இங்கே இருக்கிறது ப்ரொமோஷன் எடுத்துப்போம். ஸோ ப்ரொமோஷன் இல்லை, இப்போ லெட் இட் பி, இது வந்து ஒரு லீவ் சம்மந்தப்பட்ட ஒரு தபால் அப்படின்னா என்னோடது லீவ் அப்படின்றது மெயின் கேட்டகரி. ஸோ லீவுன்னு எடுத்துக்கிட்டோன்னா என்ன விதமான லீவ், சிஎல் இஎல் எல்லாமே இங்கே இருக்குது. இப்போ எனக்கு ப்ரொமோஷன் இருக்கான்னு நான் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ரொமோஷன் அப்படின்னு இருக்குது, ப்ரொமோஷன் பேனல் ஸ்டாஃப் வாட் எவர் இட் இஸ் இங்கே இருக்குது. ஸோ அப்படின்னா சப் கேட்டகரி என்னெல்லாம் வருது, ப்ரொமோஷன் பேனல் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இங்கே இருக்குது எஸ்ஐ டு இன்ஸ்பெக்டர் வாட் எவர் இட் இஸ். இதை பார்த்து நான் இதை ஃபில் பண்ணி வச்சுக்கணும். இது எதற்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் டவுன் த லேன் ஒரு மாதம் கழிச்சு 2 மாதம் கழிச்சு இந்த பர்டிகுலர் மெயின் கேட்டகரியில் இல்லை இந்த சப் கேட்டகரியில் எத்தனை தபால் என்கிட்ட வந்துச்சு இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் சொல்லிட்டு நம்ம கேட்டகரைஸ் பண்ணி ஒரு அப்ட்ராக்ட் மாதிரி எடுக்கிறதுக்கும் ஒரு ரிப்போர்ட் மாதிரி ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் டெஃபினட்டாக இந்த மெயின் கேட்டகரி அண்ட் சப் கேட்டகரி யூஸ் ஆகும். ஸோ மெயின் கேட்டகரி பற்றி திரும்ப ஒரு சின்னதாக ஒரு ப்ரீஃபாக சொல்லணும்னா, இடதுபுறத்தில் என்ன தபால் இருக்கோ அந்த தபாலோட ஒர்க் அலோகேஷன் என்ன, அதோட சப்ஜெக்ட் என்ன அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போது இது ப்ரொமோஷன் பேனல், இது வந்து எஸ்ஐ டு இன்ஸ்பெக்டர். இன்கேஸ் பை சான்ஸ் நம்ம தேடுறது இல்லை அப்படின்னா, இப்போ நான் என்ன தேடுறேன்னா, இப்போ எஸ்ஐ டு இன்ஸ்பெக்டர் இருக்குது. ஸோ இந்த எஸ்ஐ டு இன்ஸ்பெக்டர் இல்லை அப்படின்னா நம்ம சீஃப் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அண்ட் கம்ப்யூட்டரைசேஷன் செல்லுக்கு இமெயில் கொடுத்து எங்களுக்கு இந்த மெயின் கேட்டகரி கீழே இந்த சப் கேட்டகரி ஆட் பண்ணி கொடுங்க, இல்லை மெயின் கேட்டகரியே இல்லை நாங்கள் தேடுறது எங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னா தே வில் ஆட் இட். ஸோ சப்ஜெக்ட்ன்றது வெரி சிம்பிள். இடதுபுறம் வந்திருக்கக்கூடிய தபால் அப்லோட் பண்ணியிருக்கோம்ல, அதோட சப்ஜெக்ட் என்னவோ அது அதே தான். ஸோ என்னால் இப்போ இந்த ஸ்கேன் பண்ணதில் என்னால் எடுக்க முடியல. ஸோ காப்பி ஃபிஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஸ்க்ரீன் இந்த மாதிரி மாறிடுது. அப்போது இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி அப்படியே செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி இந்த ஓசிஆர் அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுது. ஸோ காப்பி டு கிளிப் போர்ட் கொடுத்துட்டு இப்போ பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே என்ன ஆகிடுது, நான் இதை பார்த்து டைப் பண்ண வேண்டிய டைமை நான் மிச்சம் பண்ணிட்டேன். ஸோ சப்ஜெக்ட்டும் முடிஞ்சிச்சு. என்க்ளோஷர்ன்றது வெரி சிம்பிள். இப்போ இந்த தபால் கூட ஏதாச்சும் ஒரு ஃபைல் வந்திருக்கு, இல்லை ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ஸ், இல்லை மைட் பி ஃபிசிக்கல் அசர்ட்ஸ் ஏதாச்சும் வந்திருக்கு அப்படின்னா அதை நம்ம ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண முடியாதுல்ல. அப்படி இருக்கும் போது இந்த தபால் கூட இதெல்லாம் வந்திருக்கு. இப்போ மைட் பி ஒரு லெட் இட் பி சிடிஸ், ஒரு 10 சிடி வந்திருக்கு, அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். கான்செப்ட் என்னென்னா, ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணக்கூடியது எல்லாமே இந்த இடத்துல அப்லோட் பண்ணியாச்சு. அப்படி இருக்கும் போது இங்கே என்க்ளோஷர்ன்றது என்னென்னா, இந்த தபால் கூடவே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண முடியாத விஷயங்கள் சிலது இருக்குது. சில டைம் பேப்பர் தான் இருக்கும், பட் ஆனால் 300-400 பேஜ் இருக்கும். ஸோ அந்த கவரிங் லெட்டர் மட்டும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபைல் வந்திருக்கு, இல்லை ஒரு சர்வீஸ் புக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இது என்க்ளோஷர் இருந்துச்சுன்னா, இல்லை அப்படின்னா நீங்கள் பிளாங்காக விட்டுடலாம். இல்லைனா ஜஸ்ட் யூ கேன் கிளிக் ஆன் ஒரு நில் ஆர் ஐஃபன் வாட் எவர் இட் இஸ், நீங்கள் என்ன போடணுமோ அதை போட்டுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து ஒரு ரெசிப்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ். இவ்வளோ தான். இப்போ இந்த இடத்துல 3 ஆப்ஷன் இருக்குது. இந்த 3 ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் இந்த இப்போ அடுத்தடுத்து சொல்லக்கூடியதில் உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் புரிஞ்சிடும். இப்போ ஜென்ரேட் அண்ட் சென்ட் அப்படின்னா நான் இந்த மாதிரி மாற்றிட்டேன், யாருக்கும் அனுப்பணும் அப்படின்றது ஜென்ரேட் அண்ட் சென்ட். ஜென்ரேட் அப்படின்னா நான் எல்லாமே மாற்றிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன், ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன், டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டேன். ஆனால் நானே இந்த லாகின்லேயே நான் வச்சுக்கணும் அப்படின்னா அது ஜென்ரேட். ஜென்ரேட் அண்ட் காப்பி அப்படின்னா ஒரு காப்பி ஜென்ரேட் பண்ணிவிட்டு அடுத்து இப்போ எக்ஸாம்பிள் ஐ ஷோ யூ. இப்போ பாருங்கள், இப்போ நான் ஜென்ரேட் அண்ட் சென்ட் அப்படின்னு கொடுக்குறேன், ஜென்ரேட் அண்ட் சென்ட் கொடுக்குறேன். ஜென்ரேட்டுக்கும் ஜென்ரேட் அண்ட் காப்பிக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஜென்ரேட் அண்ட் சென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா நான் ஜென்ரேட் அண்ட் சென்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே இப்போது நீங்கள் ஃபிசிக்கலாக ஒரு பேப்பர் வந்துச்சு, அந்த பேப்பரை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணீங்க. அதுக்கு நீங்கள் ஃபிசிக்கலாக டீல் பண்ணும்போது ஒரு நம்பர் கொடுப்பீங்களே, அந்த நம்பர் தான் இது, இந்த கம்ப்யூட்டர் நம்பர். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, தபால் செக்ஷனில் ரெகுலராக அந்த ஃபிசிக்கல் பேப்பர் மேலே இ அப்படின்னு போட்டுட்டு இந்த நம்பரை எழுதி அந்த கன்சர்ன் செக்ஷன் கையில் கொடுத்துருவாங்க. இது ஜஸ்ட் ஃபார் ஸ்டாக் ஃபைலிங் தான், சும்மா அப்படி கையில் வச்சுப்பாங்க. மற்றபடி நோட் ரெடி பண்ணுறது, டிராஃப்ட் ரெடி பண்ணுறது, இல்லைனா அந்த தபாலுக்கான டிஸ்போசல் எல்லாமே இ ஆஃபீஸ் அப்ளிகேஷனில் தான் பண்ணுவாங்க. இப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அனுப்புகிறாங்கல்ல, அனுப்பும்போது டூ அட்ரஸில் யாருக்கு போடணுமோ அவங்கள நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் யாருக்கும் அனுப்பணும்னா, இப்போ A1 CPT. ஸோ நான் இவங்களுக்கு அனுப்புகிறேன். இவங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னா டூ அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் இந்த தபாலை, இந்த ரெசிப்டை ஒரு நபருக்கு தான் அனுப்ப முடியும். சிசியில் நான் எத்தனை பேருக்கு வேணால் அனுப்பிச்சிக்கலாம். செங்கல்பட்டுலேயே பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டுன்றது எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கிறேன். உங்கள் ஆஃபீஸில் என்னவோ, உங்கள் ஆஃபீஸ்க்கு ஒரு அப்ரிவேஷன் இருக்கும், அந்த அப்ரிவேஷனை போட்டிங்கன்னா அந்த யூசர்ஸ் எல்லாமே லிஸ்ட் ஆகுறாங்க. நான் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்போ நான் சென்டுன்னு கொடுக்குறேன். ஸோ நான் இப்போ கொடுத்ததில்
A to CPT, B to CPT. ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ கான்செப்ட் என்னன்னா 2 வந்து ஒருத்தங்க தான் கொடுக்க முடியும். சிசி எத்தனை பேர் வேணா கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சென்டுன்னு கொடுக்க போகிறேன். ஓகே, இது கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் சென்டு கொடுத்துட்டேன்னா என்கிட்ட ஃபிசிக்கலாக ஒரு பேப்பர் வந்துச்சு. அதை என்ன பண்ணேன், ஸ்கேன் பண்ணி ரெசிப்டாக மாற்றி அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னா அது எங்கே இருக்குன்னா ரெசிப்ட்ஸில் சென்ட் இதை கிளிக் பண்ணால் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதுதான் நம்ம அனுப்பிச்சது. இப்போ பாருங்க, இந்த நம்பர் தான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஜென்ரேட் ஆன நம்பர். மற்றது எல்லாமே நம்ம சிசி போட்டோம். சிசி போட்டது ஒரு 3 பேருக்கு போட்டோம்ல, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் 1 ப்ராக்கெட்டில் 2 இந்த மாதிரி அடுத்தடுத்து சிசி போட்டதுனால இந்த மாதிரி நம்பர்ஸ் ஜென்ரேட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. பட் இட் இஸ் சேம் தபால் தான். ஸோ ஒன்று கிரியேட் பண்ணோம், இத்தனை பேருக்கு அனுப்பிச்சிருக்கோம். ஸோ ஒரு ஃபிசிக்கல் தபால் என்னோட ஆஃபீஸ்க்கு வந்திருக்கு அப்படின்னா அதை நான் ஸ்கேன் பண்ணி ரெசிப்டாக மாற்றி அனுப்புறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தோம். இது இன்னும் ரெண்டு விஷயங்கள் சொல்லலை. என்ன சொல்லலைன்னா ஜென்ரேட் யூஸ் பண்ணால் என்ன ஆகும், ஜென்ரேட் அண்ட் காப்பி யூஸ் பண்ணால் என்ன ஆகும், இது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வணக்கம்.